நார். காசியில் ராம்லீலாக்களின் பாரம்பரியம் உண்மையில் துளசிதாசின் கொடையாகும். இங்கிருந்துதான் ராம்லீலாக்கள் நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் பரவின. துளசிதாஸ் மிகச் சிறந்த மருத்துவரும் ஜோதிடரும் ஆவார். அவரது காலத்தில் நாட்டில் ஒருமுறை பிளேக் தொற்றுநோய் பரவியது. அப்போது அவர் இளைஞர்களின் குழுவை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை குணப்படுத்தினார். இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளையும் அவரே செய்தார். பகிராய்ச்சில் ராஜா சோஹெல்தேவ் என்பவரால் கொல்லப்பட்ட இஸ்லாமிய கொள்ளைக்காரரான காசி மியாவின் அடக்கத்தலத்திற்கு சில இந்துக்களும் வழிபாடு செய்யச் செல்வதை அறிந்த துளசிதாஸ் மிகவும் வேதனையுடன் எழுதினார். லஹி ஆங்கி கப் ஆந்திரே பாஞ்ச் பூத் கப்லே ஆய் கப் கோரி காயா லடி ஜக் பகிராய் சாய். பார்வையற்றவருக்கு எப்போது கண் கிடைத்தது? மலட்டுப் பெண்ணுக்கு எப்போது குழந்தை பிறந்தது? குஷ்டரோகியின் உடல் எப்போது குணமானது? இதனால்தான் இவர்கள் பகிராய்ச்சில் உள்ள அந்த கொலையாளியின் அடக்கத்தலத்திற்குச் செல்கிறார்கள். விடுதலைக்குப் பிறகு காங்கிரஸ் கட்சி நாட்டில் நிறுவிய மதச்சார்பற்ற மற்றும் இடதுசாரி தந்திரங்களின் நிரந்தர இலக்காக துளசிதாஸ் இருந்து வந்தார். இந்திய சமூகத்தில் அவருக்கு இருந்த ஆழமான செல்வாக்கின் காரணமாக அவர்களால் நேரடியாக தாக்க முடியவில்லை. எனவே டெல்லி பிரஸ் போன்ற இடதுசாரி அமைப்புகளின் உதவியுடன் துளசிதாஸை களங்கப்படுத்த முயற்சித்தனர். அவருக்கு எதிராக ஏராளமான அவதூறுகள் பரப்பப்பட்டு புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. இந்தச் செயல் தொடர்கிறது. மகா கவிஞரான மகா தேவி வர்மா எழுதியுள்ளார், நமது நாடு விரக்தியின் ஆழமான இருளில் சார்த்த இலக்கியவாதிகளால்தான் வெளிச்சத்தை பெற்றுள்ளது. வாள்களின் பலம் மறைந்தபோது சங்கு